உடனே என்னோட திருச்சியில் மோஸ்ட்டாக நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது என் பேர் மலிங்கான் தான் கூப்பிடுவாங்க. இது எனக்கு சர்ஜரி பண்ணி முடிஞ்சப்பறம் நான் ஒரு 2.5 months வீட்டில் தான் இருந்தேன். ஸோ மைண்ட் செட் டவுனாக வச்சுக்காத, எப்பவுமே திரும்பி ரெடி ஆகிட்டு போய் ஆடுற மாதிரி வச்சுக்கணும். எங்கே ஸ்டேட் ஆனாலும் ஸ்டேட்டு தான். ஸோ அந்த ஒரு வேர்ட், அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அமர்னா நல்லா பவுலிங் டிப்ஸ் கொடுத்தாரு, வருணம் நல்லா பேட்டிங் டிப்ஸ் கொடுத்தாரு. விராட் கோலிக்கு போகணுன்னு ஒரு ஆசை. This video is co-sponsored by StruCred app. StruCred காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1000 rupeesலேருந்து 15,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கிரெடிட் கொடுக்குறாங்க. உங்க வீட்டில் இருக்கிற எல்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. எங்க கூட 2 செஞ்சுரி, ஒரு டபுள் செஞ்சுரி, இன்னொரு செஞ்சுரி. எனக்கு அதுதான் பும்ரா, மிச்சல் ஸ்டார்க், லெஃப்ட் டு லெஃப்ட், ரைட் டு ரைட். ஓகே, போன வருஷம் விட்டதை இந்த வருஷம் பிடிக்கணும், அந்த ஒரு வெறி வந்து இந்த வருஷமும் இருந்துச்சு. ஸோ அது நான் கிரிக்கெட் வந்து என்னோட 5 years ஸ்டார்ட் பண்ணேன் திருச்சியில் ஆர்கேவின்னு சொல்லிட்டு. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எங்கள் அப்பா யூஸ்வலாக கிரிக்கெட் பார்ப்பாங்க, டிவியில் பார்ப்பாங்க, நானும் உட்காந்து பார்ப்பேன். இப்போ கரெக்டாக அந்த சம்மர் கேம்பில் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. ஸோ எங்கள் அப்பா சரி சேர்ப்போம், சரி தம்பி வீட்டிலேருந்து கிரிக்கெட் பார்க்குறான், சரி சும்மா அவனுக்கு ஆக்டிவிட்டிக்காக சேர்ப்போம் அப்படின்னு சேர்த்தது தான் அந்த அகாடமி. அங்கே ஆக்சுவலாக ஃபாஸ்ட் பாலர் தான் போனேன். அவர் வந்து அந்த கோச் வந்து மலிங்கா மாதிரி போட்டு காட்டினாங்க, நான் அதே மாதிரி போட்டு காட்டினேன். உடனே என்னோட திருச்சியில் மோஸ்ட்டாக நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது என் பேர் மலிங்கான் தான் கூப்பிடுவாங்க. ஹேம் சுதர்ஷன் பேரே மறந்துட்டாங்கண்ணா நிறைய பேர். இப்போதான் ஹேம்னு தெரியும் நிறைய பேர்த்துக்கு. முன்னாடி அந்த மலிங்காங்கிற பேர் தான் வந்து ஆல் ஓவர் தமிழ், மோஸ்ட்டாக திருச்சியில் நிறைய பேருக்கு அதுதான் தெரியும், மலிங்கானா நீங்கள் தான் அப்படின்னு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அங்கேருந்து அது எனக்கு அப்படியே கேம் பிடிச்சி அப்படியே ஸ்லோவாக கேரி ஆன் பண்ணேன். சார் ப்ராக்டிஸ் அங்கே யூஸ்வலாக வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் ப்ராக்டிஸ், ஃபுல் டே இருக்கும். காலைல நான் 7 o'clock போனேன்னா 4 o'clock வரையும் ப்ராக்டிஸ் இருக்கும், ஃபுல் டே ஹோல் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது அப்படியே அங்கேயே ஸ்டார்ட் பண்ணி வளர்ந்து, அது எப்படின்னா பிறந்து வளர்ந்த இடம் மாதிரி. அது இப்போ அது ஆக்சுவலாக அந்த கிரவுண்ட் இல்லை, முன்னாடி அது பிறந்து வளர்ந்த மாதிரி. எப்போ போனாலும் அங்கே ஏதாச்சும் மேட்ச் நடக்கும், ப்ராக்டிஸ் நடக்கும். அது அப்படியே ஒரு குட் ஜேர்னி அங்கே ஸ்டார்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு கோச், அப்புறம் ஆர்கேவியில். அங்கேருந்து வரும்போது வினோத்குமார், டில் நவ் அவர்கிட்ட தான் நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அவர் அங்கே தான் மீட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. நாங்கள் ஜாயின் பண்ணும்போது அவரும் பிளேயர், அங்கே லீக்கில் ஆடுவார், கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸில் ஆடி இருக்காரு. ஸோ அங்கே அவர் ஒரு பிளேயர். ஸோ அப்புறம் வந்து அண்ணான்னு கூப்பிடுவேன், இப்போ சார்ன்னு கூப்பிடுவேன். ஸோ அப்போ வந்து அவர் வந்து என்னை வந்து சன் மாதிரி பார்த்துக்குவார். எப்படின்னா ரொம்ப எமோஷ்னல் பாண்டிங், எப்பயுமே அவர் கூட தான் இருப்பேன், எப்பயுமே அவர். ஸோ வந்து த்ரூ அவுட் தி இயர் டில் நவ் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் என்னை, கேம் வைஸாக இருக்கட்டும், மைண்ட் செட், இது எதுனாலும் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். டில் நவ் நடுவில் வந்து 14 டிஸ்ட்ரிக்ஸ் ஆடினேன். அப்போ வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ஆடினேன், ஆர்கே நாக் அகேன்ஸ்டாக, ஜெயன் நாக் அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ஆடினேன். எங்கள் கூட 2 செஞ்சுரி, ஒரு டபுள் செஞ்சுரி, இன்னொரு செஞ்சுரி. ஸோ அந்த மூமெண்ட். அதுக்கப்புறம் அண்டர் 14 2 வருஷம் கொரோனா. ஸோ நிறைய இடத்துக்கு மதுரை போனேன், மதுரையில் கொஞ்சம் ஒரு 1 month ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த கொரோனா டைமில் வந்து ப்ராக்டிஸ் அங்கே பண்ணுற மாதிரி எதார்த்தமாக ஒரு ஃப்ரெண்ட் மூலியமாக அங்கே போனோம், சேதுராமன் சொல்லிட்டு. அவர்கிட்ட ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம் அவர்கிட்ட ஆடுவேன், கெஸ்ட்டாக போய் ஆடும்போது. ஸோ அவர்கிட்ட அங்கே கொஞ்ச நாள் அங்கே கொரோனானால மாட்டிக்கிட்டு அங்கே ஒரு 1 month ப்ராக்டிஸ். அங்கேருந்து வரும்போது திருப்பி என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி மதுரையில் சுதன் சொல்லிட்டு ஒரு பையன் இன்னும் மும்பையில் இருக்கான். ஸோ அங்கே ஒரு 6 months இருந்தேன், ஆல்மோஸ்ட் 1 year இருந்தாங்க. ஸோ அங்கே கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ், ஜாவேத் சார்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் மும்பையில். ஆக்சுவலாக இங்கே டிஸ்ட்ரிக்ஸ் ஆனிச்சு, அப்போ கொரோனாலாம் முடிஞ்சு அப்போ தான் ஹோலாக ரெக்கவர் ஆகும்போது இங்கே டிஸ்ட்ரிக்ஸ் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ஸ் மேட்ச் நடக்குது, திருச்சியிலேருந்து என்னை கூப்பிட்றாங்க. ஸோ நான் அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்குறேன், சார் இந்த மாதிரி கூப்பிட்றாங்க சார், என்ன பண்ணுறோம். எங்கே ஸ்டேட் ஆனாலும் ஸ்டேட்டு தான். ஸோ அந்த ஒரு வேர்ட், அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் இப்போ எங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் படி நான் என்ன டிசைட் பண்ண, மும்பையில் தான் ஃபுல்லாக இருக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சது தான். ஸோ அந்த டைமில் வந்து எங்கே ஸ்டேட் ஆனாலும் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு மாதிரி ஒரு ஸ்பார்க் மாதிரி தான், அதுவும் நல்லா இருந்துச்சு. சரி போய் ஆடுவோம், எஃபர்ட்ஸ் போடுவோம், அங்கேயும் போய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணது தான். ஸோ அங்கே போய் பண்ணும்போது டிஸ்ட்ரிக்ஸ் ஆடினேன், ரவுண்ட் ராபின் வந்து 16 ஃபஸ்ட் இயரில். ஸோ அதுக்கப்புறம் சரி இங்கேயே கேரி ஆன் பண்ணேன், இன்னும் ஒரு வருஷம் கஷ்டப்படுவோம். ஸோ அதனால் இந்த ரவுண்ட் ராபின் முடிச்சுட்டு வரும்போது நிறைய ஃபெயிலியர்ஸ் முடிச்சுட்டு வரும்போது சரி இந்த தடவை ஸ்டேட் ஆடாமல் விடக்கூடாது. ஸோ அந்த ஒரு எப்படி ரீயூனியன் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எப்படின்னா ஜனவரியில் வந்து அந்த அது என்ன சொல்லுவாங்க, ஐயோ ரெசல்யூஷன் எடுக்கிற மாதிரி தான். சரி, ஸோ அது எடுக்கிற அது மாதிரி தான். அந்த நான் அந்த ஒரு எய்ம் மாதிரி வச்சுருந்தேன், சரி பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2023 சீசன் வந்து எனக்கு ரொம்ப
பிடிச்ச சீசன். நான் வந்து டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்துமே நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்துமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஸ்டார்ட் பண்ணேன். என் கோச் வினோத்குமார் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் என்ன. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நீ இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து சரி டிஸ்ட்ரிக்ஸில் நான் கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன். ரவுண்ட் ராபின்லேருந்து எனக்கு ஒரு 3 கேம்ஸ் ஃபெயிலியர்ஸ். ஓகே. நான் ஒரு கேம் 80 அடித்து கம்பைண்ட் வந்தேன். அங்கே வந்து ஒரு 8 விக்கெட் ஆல் ஒரு 6 விக்கெட் ஆல் எடுத்தேன், ஒரு 50 அடித்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேட் மேட்ச் வரும்போது ஷெகான் தான் போனோம். அப்போ டிஎன்சியோட அஃபிஷியல் ஒயிட் டிஷர்ட் தரல. ஸோ நெக்ஸ்ட் டைம் அது கேம்ப் நடக்குது. நாங்கள் டோர்னமெண்ட் போகிறதுக்கு விஜய் மச்சன் டோர்னமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேம்ப் நடக்கும்போது ஜெர்சி கொடுக்கும்போது ரொம்ப எமோஷனல். நம்ம இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி எனக்காக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். பண்ணும்போதே சரி ஓகே இது நம்ம விடக்கூடாது, ஈஸியாக விடக்கூடாது. அப்போ வந்து ஆக்சுவலாக தீபேஷ்ங்கிற பையன் தான் கேப்டன் 16க்கு. ஸோ ஒரு மேட்ச் அவனுக்கு பிரேக் கொடுக்கணும், ஃபாஸ்ட் பவுலர் அவனுக்கு பிரேக் கொடுக்கறதுக்காக எனக்கு ஒரு மேட்ச் கேப்டன்சி கொடுத்தாங்க. ஷெகானில் ஒரு கேம் ஆடணும். அந்த கேம் அவுட் ரேட்டோட வின் பண்ணோம். அந்த மேட்ச் நான் 11 விக்கெட் எடுப்பேன். ஸோ அந்த கேமில் வந்து அப்போ தான் 2 கோச் வில்கின் சார் அண்ட் நாராயண் சார். வில்கின் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் சொன்ன அந்த டைமில் வந்து நாங்கள் எல்லா மேட்ச் தோற்று தான் இருந்தோம். நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் கேம்ஸ் ஆடணும், 4 கேம்ஸ் ஆடணும். எல்லா மேட்ச் அவுட் ரேட் விட்டோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு தடவை அந்த அவுட் ரேட் அடிச்சு அந்த ஃபீல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அதோட ஃபீல் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ அந்த கேம் அவுட் ரேட் அடிச்சப்போ ரொம்ப எமோஷ்னல். இதுதான் அதோட ஃபீல். அங்கே ஒரு மாதிரி கேம் வின் பண்ண அவுட் ரேட் அந்த 6 பாயிண்ட்ஸ் எடுக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அந்த ஃபீல் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து கேரி ஆன் பண்ணி வந்தோம். 16ல் வந்து நாங்கள் கப் அடிக்கணும்னு அந்த வெறியிலே ஆடி நாங்கள் குவார்டர் ஃபைனல் தோற்றோம். ஆல்மோஸ்ட் குஜராத்தோட தோற்றோம். ஸோ அதுக்கப்புறம் ஸோ அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார் எங்களுக்கு போலிங் வைஸ். நான் அங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வினோத்குமாருக்கு அப்புறம் அவர் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் வில்கின் சார். அவர் தான் இன்னுமே அவர் ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ அவர் நல்லா ஹெல்ப் பண்ணார். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னென்ன பண்ணணும், மைண்ட் செட்டாக ஒரு போலிங் ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணும் போது இன்னுமே நல்லா ஹெல்ப் ஆகிட்டுருக்கு. அப்புறம் 19 அதான் சேம் 19ல் கப் அடிக்கணும், போன வருஷம் விட்டதை இந்த வருஷம் பிடிக்கணும். ஸோ அந்த ஒரு வெறி வந்து இந்த வருஷமும் இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப எமோஷனலான டூர் தான் அது. அழகான ஒரு ஸ்டோரி நீங்கள் சொன்னீங்க. இப்போது எல்லாத்தையும் கேட்குற கேள்வி தான், யாரை நீங்கள் வந்து லைக் பவுலிங் போடணும்னு யாருக்கு நீங்கள் பவுலிங் போடணும்? விராட் கோலிக்கு போகணுன்னு ஒரு ஆசை. ஓகே. அவங்களுக்கு போடணும், அது அந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு போடணுன்னு ஒரு ட்ரீம், போடணும்னு ஆசை. அதே மாதிரி பெருசாக நான் அப்படி எதுவும் யோசிச்சது கிடையாது. மெயினாக இது ஒன்று தான் யோசிச்சிருக்கேன். இல்லை ஏன்னா இப்போ ஐபிஎல் பார்க்குறீங்க, இல்லை இன்டர்நேஷனல் மேட்ச் பார்க்குறீங்கன்னா, சரி இவங்க இப்படி ஏன் போடுறீங்க, இப்படி போடுங்க அப்படின்னு உங்களுக்கே ஒன்று தோணி இருக்கும்ல. கண்டிப்பாக லைக் இவர் நல்ல லாங் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னா இவர் தான் இதை அடிக்க மாட்டேங்கிறாருல. இப்போ அந்த லப்பர் பந்து படத்தில் அண்ணா அவருக்கு ஆஃப் சைடே போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும்ல, இவருக்கு இப்படி போட்டாலே விக்கெட் எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் யாராவது இருக்காங்களா? லைக் இவர் நான் போட்டால் நான் எடுக்கிறதுக்கு உண்டு, எனக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கு, இவரை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் போடணும்னு ஆசை. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்ஸ்மேன், ஒரு மாதிரி கிளாஸியாக ஆடுற விட்டு தான். அந்த மாதிரி டஃப் பேட்ஸ்மேன் போடும்போது தான் புது சேலஞ்சஸ்லாம் நல்லா பண்ண முடியும். ஸோ அதனால அவங்களுக்கு போடணும்னு ஆசை. ஓகே, விராட் கோலி அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். லைக் யார் பவுலிங்கை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ டெய்லண்டாக வரீங்கன்னா கூட இவர் பவுலிங்கை நான் ஆனாலும் ஃபேஸ் பண்ணுவேன், நான் எனக்கு இருக்கு ஒரு அடி இருக்கு அப்படின்ற மாதிரி. சேம் எல்லாரும் சொல்கிறதா பும்ரா தான் போட்டு பழக்கணும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து அமரீஷ்ட போகலாம். அவர் எப்படி இறுக்கமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நான் வந்து இவ்வளோ பேசணுமா? ஆல் டைம் ப்ரெஷர். அதாவது நான் எதுவுமே இன்டரப்டே பண்ண மாட்டேன். நீங்கள் அப்படியே 16 மார்க்ஸ் நீங்கள் உங்களோட லைஃப் ஜர்னி பற்றி நீங்கள் சொல்லலாம். நான் வந்துட்டு 3 to 4 இயர்ஸில் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பாவை பார்த்தா ஸ்டார்ட் பண்ணேன். அப்பா நேம் வந்துட்டு ஆர் சுகுமார். அவரை பார்த்தா நான் ஸ்டார்ட் பண்ணேன். அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஐடியல் எப்பவுமே. அவரும் ஆடுவார். எல்லா மேட்ச் போகும்போது அப்படி கூப்பிட்டு போவார் சின்ன வயசுலேயே. அப்படியே நான் போகும்போது அங்கே ஆடுறது, சின்ன வயசுல ஆடுறது. அப்புறம் டான் பாஸ்கோ நான் ஸ்கூல் ஷிஃப்ட் பண்ணேன் வேலம்மால்ல இருந்து. ஸோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்கூல் மேட்ச்லாம் ஆடினேன். அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் செலெக்ஷன்ஸ்லாம் போனேன். அப்புறம் அண்டர் 16 தான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டேட் ஆடினேன். அந்த ஜெர்சி வாங்கின அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போய் நான் திறக்கவே இல்லை. அது சேப்பாக்கில் வாங்கினோம். அப்படியே போய் அப்பா கிட்டே கொடுத்துரும். அப்பாவும் நானும் நல்லா எமோஷனல் மூமெண்ட்டாக நல்லா திறந்தோம். அதை ஓப்பன் பண்ணி நல்லா போட்டு பார்த்துட்டு அப்புறம் ஸ்டேட் மேட்ச் போனோம். அங்கேயும் நல்லா பண்ணேன். அங்கே ஜோனல் கேம்ப் செலக்ட் ஆனேன். அப்புறம் 19 லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணோம். நிறைய பேட்டிங் டிப்ஸ் நிறைய. அமர்னா பவுலிங், நான் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அமர்னா நல்லா பவுலிங் டிப்ஸ் கொடுத்தாரு. வருணம் நல்லா பேட்டிங் டிப்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது அப்பாவோட கன்ஃபர்ஸ் பண்ணுவேன், எப்படி இந்த மாதிரி பண்ணாங்க. அப்போவும் அது ஓகேனா உங்களுக்கு நல்லா சூட் ஆச்சுன்னா யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோதான். இப்போ இந்த வருஷம் 19 நல்லா சூப்பராக வின் பண்ணுவோம். அப்போ எல்லா மேட்ச்சுமே வருவார். லாஸ்ட் இயர் 19 கூட 3 நாள் ட்ராவல் பண்ணி ட்ரெயினில் வந்தார் டெல்லிக்கெலாம் மேட்ச் அப்போ. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய அப்பா மேட்ச் பார்க்க வருவார். ஸோ இந்த வருஷமும் ஆக்சுவலி இன்ஜுரினால வர முடியல அப்பானால. ஸோ உங்களோட ஃபேஸ்லேயே தெரியுது நான் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது இருக்கு. எனக்கு உங்ககிட்ட அது கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ இன்ஜுரியில இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 இயர்ஸ்ல 16 இயர்ஸ்ல ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா
அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும்? ஏன்னா இப்போ நம்ம அஸ்வின்கே வந்து அவர் சொல்லியிருந்தாரு, எனக்கு நான் 10 வயசு 12 வயசுல எனக்கு ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது ஒரு கேம் இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது லைக் அது இப்போ கூட இந்த டோர்னமெண்ட்ல நீங்க இன்ஜுரி ஆயிட்டனால தான் நீங்க வந்து லேட்டர் ஆஃப் த பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து ஜாயின் பண்ணீங்க. ஸோ அந்த இன்ஜுரி எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? அது உங்க மைண்ட் செட் எப்படி பாச்சு? இன்ஜுரி எனக்கு சர்ஜரி பண்ணி முடிஞ்சப்பறம் நான் ஒரு 2.5 months வீட்டிலே தான் இருந்தேன். ஸோ நார்மலாக அப்பா பேசியே இருப்பார், எப்பவுமே மைண்ட் செட் டவுன் வச்சுக்காத, எப்பவுமே திரும்பி ரெடி ஆகிட்டு போய் ஆடுற மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லுவார். அப்புறம் ரீஹேப் பண்ணும்போதும் ஃபிசியோஸ்லாம் பேசுவாங்க, எப்பவுமே இன்ஜுரிக்கு அப்புறம் வரும்போது ரொம்ப டவுனாக இருக்க பாப்பா, சில டைம் பால் போகும்போது பயப்படுவேன். ஸோ நான் ஃபீல்டிங் பண்ணுறப்போ தான் அடிப்பட்டேன். ஸோ ஃபிசியோ எப்பவுமே பேசுவாங்க, இந்த மாதிரி ஃபீல்டிங் பண்ணுறப்போ ஏதாவது ஃபியர் இருக்கா இல்லையான்னு. ஸோ நான் நார்மலாக எனக்கு ஃபஸ்ட்டு எதுவும் தெரில, நார்மலாக இருந்துச்சு. அப்புறம் நம்மளாம் மேட்ச்சில் பண்ணையும் எதுவும் ஃபியர்லாம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்பப்போ பேசுவார், எப்பவுமே ஃப்ரீயாக பாசிட்டிவாகவே எதுவுமே இருக்காது உனக்கு, நார்மலாக தான் ஆடுவேன். அப்புறம் நானும் நம்மள ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன். ஓகே, இப்போ நீங்க லைக் பேட்டிங் ஆடும்போது நான் இவர மாதிரி ஒரு ஷாட் ஆடியே காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அப்பாட்ட ஏதாவது சேலஞ்ச் பண்ணி நான் இது இப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் உண்டா? தோனி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஷாட்டோ இல்லை விராட் கோலி கவர் டிரைவ் ஆடுற நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? நார்மலாக விராட் கோலி கவர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, விராட் கோலி எனக்கு ஃபேவரட். ஆனால் பென் ஸ்டோக்ஸ் தான் எப்பவுமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் எப்பவுமே பென் ஸ்டோக்ஸ் தான் பிடிக்கும். சூப்பர். விராட் கோலி ஒரு அந்த கவர்னாலே எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கும். ஓகே, எல்லாத்தையும் கேட்குற அதே கேள்விதான், நீங்க யாரு பாலை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அஸ் எ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா? எனக்கு அதுதான், நான் பும்ரா, மிச்சல் ஸ்டார்க் ஃபேஸ் பண்ணுவேன். மிச்சல் ஸ்டார்க், லெஃப்ட் டு லெஃப்ட், ரைட் டு ரைட். ஓகே ஃபைன். இப்போ நீங்க வந்து லைக் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனாலையும் இவருக்கு நான் வந்து நான் பார்ட் டைம் பவுலரா இருக்கிறதுனாலும் நான் இவருக்கு போட்டாலும் நான் விக்கெட் எடுப்பேன், இவர் வந்து நான் இவருக்கு நான் பவுல் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கோலி போடணும். அப்புறம் ரோஹித் சர்மாக்கு. ரோஹித் சர்மாக்கா? ஓகே, அந்த அளவுக்கு தில் இருக்கு அவருக்கு. ஓகே ஃபைன். இருந்தாலும் அந்த டிட்டர்மினேஷன் தான் நான் பாராட்டேன், ரோஹித் சர்மாக்கு போடுறேன் அப்படின்ற. This video is co-sponsored by StruCred app. StruCred காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 rupeesல இருந்து 15,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கிரெடிட் கொடுக்குறாங்க. உங்க வீட்ல இருக்கிற எல்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.